முதல் நாள் அந்திப்பொழுது அவள் பேசிய கடும் மொழிகளுக்குப் பிறகு மறுபடி கிரிதரன் அவள் இருக்கும் திக்கு பக்கம் கூட திரும்புவான் என அவள் நினைக்கவே இல்லை. அவளது துடுக்கு மொழியில் வெகுண்டு அவளை வெறுத்து விடுவான் என்றுதான் அவள் எண்ணினாள். சற்று தொலைவில்தான் அவன் நின்று கொண்டிருந்தான் என்ற போதிலும் அவளது கண்களுக்கு அவன் உருவம் பளிச்சென்று தெரிந்தது. வாடியிருந்த அவனது முகமும் சோகம் நிறைந்த கண்களும் அவளை மிக்க வேதனையில் ஆழ்த்தின. வேண்டாம் என்று உதறிய போதிலும் விடமாட்டேன் என்று ஓடோடியும் வந்து பற்றி கொள்கிறதே இந்த பாசம். இது ஏன்? கிரிதரனின் துயரம் அவளை ஏன் இப்படி வருத்தி குலைக்க வேண்டும்? அவனது உணர்ச்சிகளை பங்கிட்டு கொள்ள விழைந்து ஏன் ஓடுகிறது அவளது கோழை நெஞ்சம் என பலவாறு தனக்குள் எண்ணி சஞ்சலம் தாளாது கண்ணீர் விட்டாள் அவள். நல்லதற்கு நரி முட்டையிடவில்லை என்று தாத்தா ரகுபதி அடிக்கடி ஒரு பழமொழியை சொல்வது உண்டு. அந்த நினைவு ஏற்படவே அவள் நெஞ்சம் ஒருவித பயத்தில் நடுங்கியது. வேலை செய்ய அங்கே வந்த அவளுக்கும் வீட்டின் வருங்கால எஜமானனான அவனுக்கும் இடையே அன்பு மலர்ந்தால் அது நல்லதற்கு அறிகுறி. கட்டுக்கடங்காத இந்த பாசம் நல்லதற்காக ஏற்படவில்லை, இரு சாராருக்கும் நாசம் விளைவிக்க புறப்பட்டிருக்கும் பேய் என்று அவளது உள்ளுணர்வு அவளை கண்கலங்கச் செய்தது. கண்களை துடைத்து கொண்டாள். தோட்டத்திலிருந்து கார் புறப்பட்டு சென்று வெகும் நேரம் சென்ற பின்னர்தான் மறுபடியும் ஜன்னல் அருகே சென்று வெளியே எட்டி பார்க்க அவளுக்கு துணிவு ஏற்பட்டது. அங்கு நின்றபடியே முதல் நாள் அந்தி பொழுது கிரிதரனுடன் பேசிக்கொண்டு நின்ற முல்லைக்கொடி வீட்டருகே தன் பார்வையை திருப்பினாள். என்ன ஆச்சரியம்! அன்பு என்பது ஒரு வகையில் ஒருவித பித்தம் போலும். இல்லாவிடில் கிரிதரன் என்ற இடம், அவன் மிதித்த பசும்புல், அவன் விரல்களால் கிள்ளி கொண்டு நின்ற முல்லைக்கொடி, இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமான பொருள்களாக அவளுக்கு ஏன் பிரமிப்பை ஊட்ட வேண்டும்? அவைகளையே கண்கள் ஏன் அப்படி வெறித்து நோக்க வேண்டும்? பற்பல சிந்தனை நடுவே முதல் நாள் அந்தி பொழுது நடந்த அந்த சம்பவம் அவள் மனத்திரையில் ஓடியது. கிரிதரன் திடீரென்று அங்கு வந்து நிற்பான் என எதிர்பாராது முல்லை அரும்புகள் சேகரித்து கொண்டிருந்த மஞ்சுளா அவனை கண்டதும் உண்மையிலேயே திடுக்கிட்டுத்தான் போய்விட்டாள். கண்களால் தன்னை விழுங்கி விடுபவன் போல் கனிவுடன் அவன் பார்த்த பார்வை அவளை ஸ்தம்பிக்க செய்துவிட்டது. தன்னை மறந்து கற்பனை உலகிலே சொக்கி தடிமாறி நின்று விட்டதும் உண்மை. ஆனால் மறுகணம் அவள் விழித்து கொண்டு விட்டாள். அவளது சிந்தனை சீறியது, மனசாட்சி உறுத்தியது. சிந்தாமணியின் கடுமையான சொற்கள் நினைவுக்கு வந்தன. காலஞ்சென்ற தாத்தாவின் புத்திமதிகள் அவள் ஞாபகத்திலே ஓடி வந்து நின்றன. கங்கம்மாள் புறப்படும் முன் சொன்ன யாவும் அவள் கவனத்தில் எழுந்தன. எல்லாவற்றையும் விட அன்னபூரணி அன்று கூறிய எஜமான் உத்தரவு என்ற அந்த கடும் வார்த்தைகளும் அவளது நினைவின் முன்னணியில் ஓடி வந்து நின்றன. கிரிதரனோ வீட்டின் எஜமான், அவளோ அங்கே வேலை செய்யும் பணிப்பெண். இடையே இந்த கனிவும் வீண் கனவுகளும் ஏன்? மனசாட்சி பின்னும் அவளை பலமாக இடித்து காட்டவே காதல் மயக்கத்திலிருந்து விழித்து கொண்டாள். பயந்து விட்டீர்களா என குழைந்த குரலில் கேட்ட கிரிதரன் அவளை மோகனமாக உற்று பார்த்தான். சிவந்து போன முகத்தை அவள் அப்பால் திருப்பிக் கொண்டாள். படபடவென்று இன்பத்திலே பதைத்த தன் இதயத்தின் மீது அவளுக்கு தாங்க முடியாத கோபம் ஏற்பட்டது. உணர்ச்சியில் துடித்த உதடுகளை அழுத்தி கடித்து கொண்டாள். நேர்மையாக நடக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் எதற்கும் பயமில்லை என்றால் வெடுக்கென்று. ஏன் அப்படி துடுக்காக பேசினாலோ அவளுக்கே தெரியாது. ஆனால் கிரிதரன் பதிலுக்கு பக்கென்று சிரித்து விட்டான். உங்க நேர்மையான நடத்தை என் சகோதரிக்கு மிகவும் பிடித்திருக்கிறதாம் என்று சொல்லிவிட்டு அவளை கனிவுடன் பார்த்தான். உங்களுக்கும் பிடித்திருக்கிறது என்று சொல்லப் போகிறீர்கள் இல்லையா? மெத்த வந்தனம் என மிடுக்கான பார்த்துவிட்டு தன் காரியத்திலேயே கருத்தாயிருப்பவள் போல் தலையை குனிந்து கொண்டாள். வேகமாக அவளது கரங்கள் அரும்புகளை பறித்து கூடையில் நிரப்பிக் கொண்டிருந்த போதிலும் உள்ளமும் உடலும் கோபம் இன்பம் இரண்டும் கலந்த ஒரு விதமான உணர்ச்சியில் பதறிக் கொண்டிருந்தன. கிரிதரன் சற்று நேரம் முல்லைக்கொடி ஒன்றின் தளிர் இலைகளை கிள்ளி கீழே எரிந்து கொண்டு வாளா நின்றான். பிறகு தொண்டையை கனைத்து கொண்டு, நான் சொல்ல வந்தது வேறு. நான் எதிர்பாராது இங்கு வந்து உங்களை பயமுறுத்தி விட்டேனோ என்னவோ என்றுதான் அஞ்சினேன். அதற்கு மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் என்றான். என்னென்னவோ படபடவென்று பேச வேண்டுமென மஞ்சுளாவின் நா துடித்தது. அது முறையல்ல என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு அவள் பதில் பேசாது இருந்தாள். அவளது மௌனம் கிரிதரனுக்கு உற்சாகம் ஊட்டியது. ஒரு விஷயம் உங்களிடம் பேச மிகவும் விரும்புகிறேன். நேரில் சொல்ல இதுவரை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஊரிலிருந்து எங்கள் சிறிய தாயார் திரும்பி வந்த அன்று சாப்பிடும் இடத்தில் கடுமையாக பேசி உங்கள் மனதை புண்படுத்தி விட்டார்கள் அல்லவா? அதை குறித்து நானும் என் சகோதரியும் மிகவும் வருத்தமடைந்தோம். எங்கள் சிறிய அன்னைக்கு சில சமயம் என்ன பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம் என்றே விளங்குவதில்லை. அவர்கள் ஏதாவது கடுமையாக சொன்னால் என் சகோதரி பொருட்டு அதை நீங்கள் பாராட்டக்கூடாது.
இது எனது தாழ்மையான வேண்டுகோள் என்றான் அன்பு நிறைந்த தனிந்த குரலில். கூடையில் நிறைந்து கிடந்த முல்லை அரும்புகளை விரல்களால் கிளறிவிட்டு தலையை நிமிர்த்தாது மிகவும் அமுத்தலாக பேசினாள் மஞ்சுளா. உங்கள் சிறிய தாயார் பேசியதில் தவறு ஏதும் இல்லை. உண்மையைத்தான் சொன்னார்கள். நான் இங்கே பணிப்பெண்ணாக வந்து அமர்ந்திருக்கிறேன் என்ற உண்மை நிலையை மறந்து நான் எஜமானியுடன் சமமாக பழக முயல்வது தவறு என்பதை எடுத்துச் சொன்னார்கள். பெரியவர்கள் புத்தி சொன்னால் என் போன்ற பேதை பெண்கள் அதை ஏற்றுக்கொண்டு தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் வீணாக சிரமம் எடுத்துக்கொண்டு இதை பற்றி பேசியிருக்க வேண்டியதில்லை. மேலும் ஆறிப்போன அந்த சம்பவத்தை நான் மறந்தே போய்விட்டேன் என்று ஏளனமாக பதிலளித்துவிட்டு அப்பால் செல்ல ஆயத்தமானாள். அவள் பிடி கொடுக்காது அசட்டையாக பேசிய போதிலும் கிரிதரன் அதிர்ச்சி அடையவில்லை. மஞ்சுளா என்று மீண்டும் அவளை அன்புடன் அழைத்தான். ஓரடி எடுத்து வைத்த மஞ்சுளா துணுக்குற்று நின்று விட்டாள். அந்த குரலில் நிறைந்து நின்ற பரிவு அவளை மெய் சிலிர்க்க செய்துவிட்டது. உடல் நடுநடுங்க, உள்ளம் விதிர்க்க மெல்ல தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். ஏதோ பேச வந்தவன் போல் திகைப்புடன் அவளை ஊடுருவி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் கிரிதரன். மீண்டும் ஒரு கணம் அவள் மயங்கி விட்டாள். அந்த அன்பு தலையை நின்று விடுபட்டு அப்பால் போக முடியாது சொக்கி மரமாக நின்று கொண்டிருந்தாள். சிச்சி, என்ன தயக்கம் இது? ஏன் இந்த வீண் கவர்ச்சி? மனதை இடிக்கவே மீண்டும் திடுக்கிட்டு விழிப்போற்றாள். மன்னிக்க வேண்டும், எனக்கு அதிகம் வேலைகள் இருக்கின்றன. தாங்கள் எனக்கு எடுத்து சொல்ல காரியங்கள் ஏதேனும் இருந்தால் விரைவில் சொன்னால் மிகவும் நலமாக இருக்கும் என்றாள். விரைவில் சொல்லக்கூடிய காரியமும் அல்ல, சொல்லாமலும் இருக்க முடியவில்லை என்று ஆரம்பித்த கிரிதரன் தடுமாற்றத்துடன் நிறுத்திவிட்டு அவளை மிக்க இரக்கத்துடன் பார்த்தான். புதிர்போல் அவன் சொன்னதன் உட்பொருளை உணர்ந்து கொண்டு விட்ட மஞ்சுளாவின் உள்ளத்தில் இன்பம் பொங்கி புரண்டது. ஆனந்த நிலையத்தின் வருங்கால எஜமான் தன்பால் அன்பு கொண்டு விட்டான் என்பதை குறிப்பாக புரிந்து கொண்ட அவள் மனம் பெருமிதத்தினால் விரிந்து விடும்போல் பூரித்து விட்டது. எனினும் அவளது மனத்தின் அடித்தளத்திலே நீர் பூத்த நெருப்பாக கொஞ்ச நாட்களாக குடிகொண்டிருந்த ஒரு கோபம், காதல்களுக்கே உரித்தான ஒரு போலியான துவேஷம் நீர்க்குமிழி போல் விரைந்தோடி வந்து முன் நின்று வெடித்தது. உங்கள் சகோதரி என்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். நான் இங்கே அதிக நேரம் நிற்பதற்கில்லை. எந்த ஒரு காரியமானாலும் தாங்கள் வீண் சிரமம் எடுத்துக்கொண்டு என்னிடம் நேரில் வந்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியம்மா அன்னபூரணியிடம் சொன்னால் அவர்கள் எனக்கு தங்களது உத்தரவை தெரிவிப்பார்களே. என்மேல் அதிகம் தயை காட்டி என்னை என் நிலையை மறக்கும்படி தாங்கள் செய்வது தவறு என்றாள் கோபமாக. கிரிதரன் ஏதோ சொல்ல வாயை திறந்தான். ஆத்திரத்தில் துடித்த மஞ்சுளா பதட்டமாக குறுக்கிட்டாள். இவ்வாறு தங்களிடம் தனித்து யாரேனும் கண்டால் எனக்குத்தான் வீண் துன்பம் ஏற்படும். வாழ்க்கையிலே கஷ்டம் ஒன்றைத்தான் நான் அதிகம் கண்டிருக்கிறேன். கொஞ்ச காலமாவது வார்த்தையாடி கொண்டிருப்பதை நிம்மதியாக இருக்கலாம் என எண்ணி இந்த வேலையை ஏற்றுக்கொண்டேன். தயவு செய்து என்னை நிம்மதியாக இருக்க அனுமதியுங்கள். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்று கூறிவிட்டு தனது கரங்களை கூப்பினாள் அஞ்சலி செய்யும் பாவனையில். பிறகு பதிலுக்கு காத்திராமல் வேகமாய் நடந்து அப்பால் சென்று விட்டாள். எவ்வளவு கட்டுப்படுத்தியும் தாழ முடியாது அவளது கண்களில் இருந்த கண்ணீர் பெருகி கன்னங்கள் மீது வழிந்தோடியது. தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு வெகு நேரம் விம்மி விம்மி அழுதாள். இரவு முழுவதும் நித்திரையின்றி புலம்பி தவித்தாள். காலடியிலே காணிக்கையாக கிரிதரன் கொண்டு வந்து சமர்ப்பித்த அன்பை உதறி தள்ளிவிட்டோமே என்று அவள் உள்ளம் ஏங்கி தவித்தது. ஏற்றுதான் என்ன பயன்? கைகூடாத இந்த காதல் கண்ணீரைத்தான் இறுதி பரிசாக அவளுக்கு அளிக்கும். எதற்காக இங்கே வேலைக்கு அமர்ந்தோம்? எட்டாத போக பாக்கியத்திற்கு ஏங்கி தவித்து மனமுருகி மடிவதற்கா? இந்த வேலை இல்லாவிட்டால் வேறு எங்கே போய் உத்தியோகம் தேடுவது என்று பல எண்ணி மனம் குழம்பி விட்டிருந்தாள். அவளது கடும் மொழிகள் ஆனந்த நிலையத்தின் செல்வகுமாரனை கோபமடைய செய்திருக்கும் என்றுதான் அவள் எண்ணினாள். கோபத்திற்கு பதில் அவர் மிக்க மனத்துயரமல்லவா அடைந்திருக்கிறார். இரவு அவரும் சாப்பிடவில்லையாமே என்று என்னென்னவெல்லாமோ எண்ணிக்கொண்டு குமரிய மஞ்சுளா கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். விரைவாக கதவை திறந்தால் வெளியே சௌமினி அம்மாளின் அந்தரங்க வேலைக்காரி நின்று கொண்டிருந்தாள். உங்களை எஜமானி அம்மாள் பார்க்க வேண்டுமாம், உடனே வரச் சொன்னார்கள் என்றாள் அவள். மஞ்சுளா திகைத்து போய்விட்டாள். பயத்திலே அவள் உடல் உயர்த்து விட்டது. கையும் காலும் ஓட முடியாது நடுங்கின. சௌமினி அம்மாள் எத்தனை கடுமையான சுபாவம் உடையவள் என்பதை கடந்த தினம் காலை முதலாக அவள் அறிந்து கொண்டிருந்தாள். சந்திரா அவசரமாக அழைக்கும் மணி ஓசை கேட்டு தனது அறைக்குள் இருந்து ஓடி வந்த மஞ்சுளா கவனிக்காமல் எதிரே வந்த எஜமானி அம்மாள் மீது மோதி கொண்டு விட்டாள். அம்மாள் கரத்திலே பிடித்திருந்த கருப்பு கண்ணாடி கீழே விழுந்து சுக்குள் துகளாகிவிட்டது. அவ்வளவுதான். பெண் புலியாக மாறிவிட்ட சௌமினி அவளது அஜாக்கிரதையை வெகுவாக கண்டித்து மனம் நோக பேசிவிட்டாள். அதை கேட்டு மஞ்சுளா அவமானம் தாழ முடியாது நாள் முழுவதும் கண்ணீர் வெடித்து
மனம் ஆறுதல் பெறவில்லை. எனவே எஜமானி அழைக்கிறாள் என்றதும் அவளுக்கு கலவரம் தாழ முடியவில்லை. சஞ்சலத்தில் தவித்தபடி மெல்ல வராந்தாவை தாண்டி சௌமுனி அம்மாளின் அலங்காரம் நிறைந்த படுக்கை அறைக்குள் பூனை போல் வந்து நின்றாள். பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு வலது காலை தன் அருகில் இருந்த சிறு திண்டின் மீது வைத்துக்கொண்டு விரல்களுக்கு வர்ண குழம்பு பூசுவதில் ஈடுபட்டிருந்தாள் எஜமானி அம்மாள். மொசைக் தரை மீது படிந்த உருவத்தின் நிழலை கண்டதும் தலையை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் முகத்தில் ஏளன புன்னகை நெளிந்தோடியது. கண்களில் குரோதம் பொங்கியது. BA வரை படித்தவள் என்று உன் அறிவை சந்திரா அடிக்கடி மெச்சி பேசுகிறாள். ஆனா அடிப்படையான மரியாதை கூட உனக்கு இன்னும் தெரியவில்லையே என்று எடுத்த எடுப்பிலேயே அதட்டினாள். அவமானத்தில் குன்றி போன மஞ்சுளா பதில் பேசாது நமஸ்கரித்துவிட்டு குனிந்த தலையுடன் நின்றாள். திறந்த வீட்டில் நாய் நுழைவது போல் திடுதிப்பென்று என் படுக்கை அறையில் வந்து நிற்கிறாயே, ஒழுங்குதான் போ, கதவை தட்டி தெரிவித்து விட்டு வருவதற்கென்ன என்றாள் எஜமானி கோபத்துடன். மன்னிக்க வேண்டும், தவறிவிட்டேன் என்று முடிப்பதற்குள் மஞ்சுளாவின் தொண்டை அடைத்து கொண்டு விட்டது. இந்த பசப்பு வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை. மன்னிப்பு, வருந்துகிறேன். இந்த நாகரிக வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் கொடுப்பதில்லை. நீ கங்கம்மா அத்தைக்கு நெருங்கிய பந்து என்கிறாய். ஆனால் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீ இந்த வீட்டிற்கு ஒரு வேலைக்காரி, தெரிந்ததா? அதை மறக்காது நடக்க வேண்டும் என்றாள் கடுமையாக சோமினி. என் நிலையை நான் மறக்க மாட்டேன் அம்மா என்று கூறி முடிப்பதற்குள் மஞ்சுளாவுக்கு தூக்கம் தாழ முடியவில்லை. பளபளவென்று கண்ணீர் துளிகள் கண்களில் இருந்து உதிரத் தொடங்கிவிட்டன. உன்னை நான் கொன்றா தின்று விட்டேன், ஏன் இந்த அழுகை என்று அதட்டிய சௌமுனி அவளை ஏளனமாக உறுத்து விழித்தார். ஆரம்பத்திலேயே நான் கண்டிப்பாக சொல்லிவிடுகிறேன், சந்திரா எவ்வளவு சலுகைகள் கொடுத்தாலும் அவள் உன் எஜமானி அல்ல, நான் தான் என்பதை மறக்க வேண்டாம். நீ பணிப்பெண் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். எங்களுக்கு சமமாக தலையில் ஒரு சுமை பூவும் ஆடம்பரமான ஆடையுமாக மினுக்க ஆரம்பிக்காதே, சொல்லிவிட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த வீட்டில் கண்ட இடங்களில் கண்ட பொருள்கள் கிடக்கும். முதலிலேயே எச்சரிக்கை செய்கிறேன். உன் கை நிலத்தை இங்கே காட்டி விடாதே, பின்னால் அவதிப்படுவாய் என்றாள் அகங்காரமாக. என்ஜான் உடல் ஒரு ஜானாக குறுகி மனம் பதறி நின்றாள் மஞ்சுளா. அம்மா, நான் ஏழை பெண்தான், பிறர் பொருளுக்கு ஆசைப்படும் திருடி அல்ல என்று திணறினாள். அப்படித்தான் முன்பு ஒரு நர்ஸ் பகட்டாக பேசினாள். போகும்போது என் கை கடிகாரத்தை அடித்து கொண்டு போனாள். அதனால் நான் பேச்சில் மயங்கி விடுவதில்லை, நடத்தையினால் தான் நம்புவேன். அதையெல்லாம் விட முக்கியமாக நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது. நீ கல்யாணமாகாத பெண், உறவு என்று வேறு வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். எஜமானருடைய 2 பிள்ளைகளுக்கும் இன்னும் விவாகமாகவில்லை, வெகுளு பிள்ளைகள். அதனால் எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது என்றால் கோபத்தில் கொந்தளிக்கும் தோணியில். அவள் கூறியதன் முழு அர்த்தத்தையும் உணர்ந்து கொண்ட மஞ்சுளா அவமானம் தாளாது தலையை குனிந்து கொண்டு நின்றாள். தடையில்லாது கண்ணீர் மேலே பெருகி கன்னங்களை நனைத்து அவள் மார்பின் மேல் வழிந்தோடியது. அழுவதற்கு அவசியமில்லை. நான் மிகவும் கண்டிப்பானவள். உன் அந்தஸ்தை மறந்து எட்டாத கொம்பிற்கு நீ ஆசைப்பட்டு ஏதேனும் எக்கச்சக்கமாக நடந்து கொண்டால் வீண் கஷ்டத்திற்கு உள்ளாவாய். ஜாக்கிரதை, அவ்வளவுதான், நீ போகலாம் என்று அதட்டினாள். எஜமானி அம்மாளுக்கு தன்மேல் காரணமற்றதொரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மஞ்சுளா கலவரமும் துயரமும் தாளாது தனது அறைக்குள் ஓடி வந்து கதவை தாளிட்டு கொண்டாள். 2 கரங்களாலும் முகத்தை மூடிக்கொண்டு இருதயம் வெடித்து விடும் போல் விம்மி விம்மி அழுதாள். ஸ்ரீமான் நாராயணனுக்கு சில தினங்களாகவே உடல் அயர்வு அதிகமாகி கொண்டு வந்தது. தமது மனைவியின் உற்சாகத்தை பங்கப்படுத்தக்கூடாது என்று சிரமப்பட்டு தமது சக்தியெல்லாம் உபயோகித்து அவளுடன் தினசரி காலையில் டென்னிஸ் விளையாடினார். 20 வயது இளைஞனைப் போல் மாடிப்படிகளில் வேகமாக இறங்கி ஓடினார். நாடகம், நடனம், கண்காட்சி என்று ஊரில் நடைபெறும் கேளிக்கைகளுக்கு மனைவியுடன் அலைந்து திரிந்தார். யௌனவத்திலே திளைகின்ற மனிதனைப் போல் சிந்தையிலே மகிழ்ச்சி குமிழிட்டு பெருக்கெடுத்து பொங்கியது என்றாலும் உடலில் அதற்குண்டான வலிமை இருக்கவில்லை. இந்த உண்மையை அவர் உணர்ந்திருந்தும் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்ள துணிந்தார். முதல் நாள் தமது மகன் போட்டியிட்டு கொண்டு ஓடி ஓடி 4 செட் டென்னிஸ் ஜெகதீசனுடன் விளையாடினார். அதனால் ஏற்பட்ட களைப்பை அவரால் தாழ முடியவில்லை. அத்துடன் நாவிற்கு ருசியாக கிட்டா சமைத்திருந்த உணவு வகைகளை அளவு தெரியாது உண்டு விட்டிருந்தார். அந்தி பொழுதில் வேடிக்கையாக மனைவியுடன் பேசிக்கொண்டு தோட்டத்தை ஒரு முறை வளைய வந்த பொழுது அவருக்கு லேசாக தலை சுற்றியது, வயிற்றை புரட்டியது. இதோ வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு விரைவாக மாடிப்படிகளில் ஏறினார். மாடி அறையில் விளக்குகளை துடைத்து கொண்டிருந்த வஜ்ரவேலு தடால் என்று ஏதோ கீழே விழும் சப்தம் கேட்டு ஓடிச் சென்று பார்த்தான். ஸ்ரீமான் நாராயணன் அடியற்ற மரமென மாடிப்படிகளின் முடிவில்
வராந்தா மீது மயக்கமாக விழுந்து கிடந்தார். விஷயத்தை கேள்விப்பட்டதும் சௌமுனியும் 2 பிள்ளைகளும் ஓடோடியும் வந்தனர். வஜ்ரவேலு செய்த பணிவிடைகளின் பயனாக சிறிது பொழுதில் மயக்கம் தீர்ந்து சோபாவின் மீது சோர்வுடன் சாய்ந்து கொண்டிருந்தார் பெரியவர். எவ்வளவோ மறுத்தும் கிரிதரன் அவற்றை கேட்காது அவர்களது குடும்ப வைத்தியரை அழைத்து வந்து விட்டான். நிதானமாக பரிசோதனை செய்த வைத்தியர் 1 வாரம் அவர் படுக்கையிலேயே ஓய்வாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டார். நோயாளியாக படுக்கையிலே கட்டுண்டு கிடக்க நாராயணனுக்கு பிடிக்கவில்லை. தமது இளம் மனைவி என்ன எண்ணுவாளோ என்ற அச்சம் ஒருபுறம் உள்ளத்தை வாட்டியது. எனக்கு ஒன்றுமில்லை, வத்தல் குழம்பு உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, பித்தம் அதிகரித்து விட்டது என்று சௌமுனியிடம் தைரியம் கூறி வந்தார். 1 வாரம் எப்படியோ சென்று விட்டது. முதல் நாள் இரவு அவரை வந்து கவனித்த வைத்தியர் அவர் மறுநாள் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு வீட்டிற்குள் நடக்கலாம் என்று தமது உத்தரவை தளர்த்தி விட்டு போயிருந்தார். அவ்வளவுதான். மறுதினம் விடியும் முன்பே எழுந்து நன்றாக ஸ்நானம் செய்துவிட்டு பட்டுக்கரை வேஷ்டியும் பாடியுமாக மாப்பிள்ளை போல் உல்லாசமாக முன்ஹால் சோபாவில் சாய்ந்து கொண்டிருந்தார் நாராயணன். எதிர்புறத்து ஜன்னல் அருகே சுவரில் சாய்ந்து கொண்டு தோட்டத்தை பார்த்த வண்ணம் கிரிதரன் நின்று கொண்டிருந்தான். தொழிற்சாலைக்கு புறப்படும் முன் வைத்தியர் வந்து தந்தையை பரிசோதித்து தெரிவிக்கும் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்தான் அவன். இடதுபுறத்து ஜன்னல் வழியே சுள்ளென்று வீசிய காலை வெயிலின் ஸ்பரிசத்தை அனுபவித்த வண்ணம் ஜெகதீசனும் சௌமுனியும் ஒரு சிறு மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அன்னையும் மகனும் சிறு குழந்தைகள் போல் உரத்த குரலில் ஆர்ப்பரித்த வண்ணம் சைனீஸ் சக்கர் விளையாடி கொண்டிருந்தனர். அடிக்கொரு தடவை இடியென ஜெகதீசன் கைகொட்டி நகைத்ததையும் பதிலுக்கு கலுக்கென்று மோகனமாக சௌமுனி சிரித்ததையும் கேட்டு வெறுப்புடன் கிரிதரன் முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டான். சிறிய அன்னையின் விளையாட்டுத்தனமும் வேடிக்கையான சம்பாஷணையும் அவனுக்கு சகிக்கவில்லை. மூத்த மகனது மனப்போராட்டங்களை சிறிதும் உணர்ந்து கொள்ளாமல் நாராயணன் தனது இளைய மனைவியின் பேரெழிலை ஓரக்கண்ணால் பருகிய வண்ணம் இருமாந்து உட்கார்ந்திருந்தார். இத்தனை அழகான பெண்ணை மனைவியாக கொண்டு விட்டேன், என்னே என் சாமர்த்தியம் என்பது போல் இருந்தது பரவசக்கலை பரவிய அவரது முகபாவம். அன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் காலையில் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து உலர்த்திய கூந்தலை காதுகளின் மீது புரளும்படி தளரவிட்டு இடைவரை நீண்டு தொங்கும்படி பின்னலிட்டு கொண்டிருந்தால் நாராயணனின் அருமை பத்தினி. பின்னலின் ஆரம்பத்திலேயே ஒரு சிறு சுமையாக மகிழும் பூச்சரங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. இடையிலே துவண்ட கருப்பு பட்டு சேலையும் பாதாம் வர்ண நூல் சோழியும் அவள் மேனியின் பளபளப்பை எடுத்து காட்டின. மென்மையான அவளது கழுத்தை கட்டி கொண்டு ஊசலாடியது ஒரு மெல்லிய பொற்சங்கிலி. அதிகமான ஆபரணங்கள் ஏதும் அணிந்திராவிடனும் தனது இயற்கை அழகினாலே கண்கவரும் வனப்புமிக்க எழிலோவியம் போல் அவள் அமர்ந்திருந்த ஒரு நிலையை மீண்டும் மீண்டும் உற்று நோக்கி பெருமிதத்திலே பூரித்து போய் உட்கார்ந்திருந்தார் நாராயணன். ஆர்ப்பாட்டம் ஏதுமின்றி சப்தமிடாது எதிரே வைத்தியர் வந்து நிற்பதை உணர்ந்ததும் நாராயணன் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். எச்சரிக்கை ஏதுமின்றி ஆனந்த நிலையத்தில் எங்கும் புக உரிமை பெற்றிருந்தார் சுந்தரேசன். அப்படியே சாய்ந்து கொண்டு இருங்கள், பரவாயில்லை என்று கூறிவிட்டு நாற்காலி ஒன்றை இழுத்து அருகில் போட்டுக்கொண்டு அமர்ந்தார் வைத்தியர். அவர் தமது பெட்டியை திறப்பதை கண்ணுற்றதும் சௌமுனி எழுந்து அருகில் வந்து கணவனுக்கு பின்னால் சோபாவின் கையை பிடித்து கொண்டு நின்றாள். கிரிதரன் கைகளை கட்டிக்கொண்டு மரியாதையாக வைத்தியருக்கு பின்னால் சற்று தூரத்தில் வந்து நின்று கொண்டான். ஜெகதீசனோ இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. ஏதோ யோசனையுடன் விரல் நகங்களை கடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். கணவனது உடல்நிலையில் தனக்குள்ள அக்கறையை தெரிவித்துக் கொள்ள விரும்பினாள் சௌமுனி. இரவு இருமிக் கொண்டிருந்தார், அதை கொஞ்சம் கவனியுங்கள் என்று உத்தரவிடும் பாவனையில் சொன்னாள். சுந்தரேசன் அவள் கூறியதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. நிதானமாக வழக்கம்போல் நோயாளியை மெல்ல பரிசோதித்துவிட்டு எழுந்து ஸ்நான அறைக்குள் சென்று கரங்களை கழுவி கொண்டு வந்தார். பெட்டிக்குள் தமது ஜாமான்களை எடுத்து பத்திரப்படுத்திவிட்டு நாராயணன் பக்கம் திரும்பினார். அதிகமாக நீங்கள் ஓடி ஆடி உடலை அலட்டிக் கொள்ளக்கூடாது. தேக பயிற்சி உங்களுக்கு இப்பொழுது தேவையில்லாத விஷயம். சாப்பாட்டிலும் மிகவும் பத்தியமாக இருக்க வேண்டும் என்று முன்பே எச்சரித்திருக்கிறேன் என்று சற்று கடுமையாக ஆனால் உரிமையுடன் அதட்டினார். என்ன செய்வேன் டாக்டர், ஒரு செட்டாவது டென்னிஸ் விளையாடாவிட்டால் நம்ம வீட்டு அம்மாள் கோபித்துக் கொள்கிறார்களே என்று பரிகாசமாக சொல்லிவிட்டு புதிதாக திருமணம் செய்து கொண்ட இளைஞனைப் போல் மனைவியை உல்லாசமாக பார்த்து குறுநகை செய்தார் நாராயணன். வைத்தியருக்கு இதை கேட்க பிடிக்கவில்லை. அவரது முகபாவம் கடுமையாகியது. வயதிற்கு தக்கபடி நாம் நடந்தால்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். இரத்த அழுத்தம் சாதாரணமான நோய் அல்ல. அத்துடன் வேடிக்கையும் விளையாட்டும் கூடாது.
உமது மனதிற்கும் உடலுக்கும் பத்தியம் தேவை. பொழுது போகவில்லை என்றால் கம்பராமாயணமோ பகவத்கீதையோ படியுங்கள் என்று கூறிவிட்டு பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பினார். வஜ்ரவேலு ஓடி வந்து அவரது கையிலிருந்து அதை வாங்கி கொண்டு கீழே இறங்கி சென்றான். சுற்றி வளர்த்து பேசினீர்களே தவிர அவருக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று ஒன்றுமே சொல்லவில்லையே என்று சௌமுனி துடுக்காக ஒரு கேள்வியை எழுப்பினாள். சுந்தரேசன் அவளிடம் பேசவில்லை. கிரிதரனின் முதுகை தட்டிவிட்டு புன்னகை செய்தார். கிரி, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். அப்பா தக்க ஓய்வு எடுத்துக்கொண்டு பூரண குணமாவது உன் பொறுப்பில் உள்ளது, கவனித்துக்கொள் என்று கூறினார். கிரி பதிலுக்கு வறட்சியாக மெல்ல சிரித்தான். சந்திராவின் உடல்நிலையை பற்றி சிறிது விசாரித்துவிட்டு வைத்தியர் பொதுவாக வருகிறேன் என்று ஒரு கும்பிடு போட்டுவிட்டு கிளம்பிவிட்டார். அதற்கு பின்னர் கிரிதரன் தொழிலகத்து காகிதங்கள் நிறைந்த பெட்டியுடன் தந்தை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். தந்தையும் மகனும் தொழிற்சாலை பற்றி ஏதோ பேச ஆரம்பித்தவுடன் சௌமுனி மெல்ல அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். தன்னுடன் புறப்படும்படி ஜெகதீசனுக்கு ஜாடை செய்துவிட்டு கைப்பையை தூக்கி கொண்டு கீழே விரைந்து சென்றாள். தன் சிற்றன்னையின் ஆணையை சிரமேற் தாங்கியவனாக அவள் பின்பற்றி கீழே சென்றான். சிறிது நேரத்தில் சௌமுனி அம்மாளின் கார் ஜலங்கொண்டான் நகர் கடைத்தெருவில் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தது. முக்கிய தெருக்களை கடந்து வீர சோழன் பட்டணம் செல்லும் ராஜபாட்டையை கார் நெருங்கியதும் இன்னும் வேகமாக காரை ஓட்டினான். விற்றென்று குளிர்ச்சியான காற்று முகத்திலே வீசியும் அவள் உள்ளத்தில் குமிரிய கோபக்கனலின் வெப்பம் தணியவில்லை. ஸ்ரீமான் நாராயணனின் மனைவி என்ற ஸ்தானத்திலே வந்து அமர்ந்து வருஷங்கள் சில கழிந்துவிட்ட போதிலும் அவரது தொழிற்சாலையின் பொருளாதார நிலை, சொத்து விவரங்களின் அந்தரங்கம் இவை ஒன்றுமே அவளுக்கு தெரியாதிருந்தன. இவற்றை தெரிந்து கொள்ள அவள் ஆவல் காட்டிய போதெல்லாம், உனக்கேன் இந்த தலைவேதனை? தொழில் நஷ்டம், கஷ்டம், லாபம் இவைகள் எல்லாம் புருஷர்களின் பிறப்புரிமை. நீ நன்றாக சாப்பிடு, அலங்கரித்துக்கொள், கவலையின்றி சுகமாக இரு, அது போதும் என்று கொஞ்சி பேசி நாராயணன் நேரிடையாக பதில் கொடுக்காது தட்டி கழித்து கொண்டு வந்தார். இரத்த அழுத்த நோய் என்று வைத்தியர் கூறியதை கேட்டது முதல் அவளுக்கு அடுக்கடுக்காக பல கவலைகள் ஏற்பட்டன. உண்மையில் நாராயணனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும், அதில் அவளுக்கு எத்தனை பங்கு என்றெல்லாம் பச்சையாக தன் நிலையை அறிய அவள் துடிதுடித்தாள். உடல்நிலை சரியாக இல்லாது படுக்கையாக கணவர் இருந்த சமயம் கேட்க அச்சப்பட்டு கொண்டு வாளாயிருந்து விட்டாள். ஆனாலும் இந்த கவலை அவளை உள்ளூர அரித்து கொண்டுதான் இருந்தது. அடுத்தபடியாக அவளை வாட்டிய கவலை கிரிதரனை பற்றியதாகும். திடீரென்று கணவனுக்கு ஒரு கால் மரணம் அடைந்து விட்டால் கிரிதரன் தானே வீட்டுக்கு எஜமான் என்று உடனே வந்து பீடத்தில் அமர்ந்து விடுவானே. அவனுக்கு என்றுமே சிற்றன்னை மீது துவேஷம். ஜெகதீஷின் விஷயமாக அவள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை அறிந்ததிலிருந்து அவனது வெறுப்பு கடும் விஷமாகி விட்டிருந்தது. கணவனுக்கு பின் அவன் தயவை அவள் எப்படி நம்பிக்கொண்டு வாழ முடியும்? இவ்வாறு பற்பல சிந்தித்து கொண்டு ஆத்திரத்துடன் வண்டியை வெகு வேகமாக வீர சோழன் பட்டணத்து பாதையிலே ஓட்டி கொண்டிருந்தாள். உள்ளத்தை சாம்பலாக்கிய அவளது கோபக்கனல் அவளது அழகிய இரு விழிகளிலும் நீர் திவலைகளாக உருண்டு கொண்டு அவளது மாம்பழ கன்னங்கள் மீது உருண்டு ஓடின. எதேச்சையாக சிற்றன்னையின் பக்கம் திரும்பிய ஜெகதீசன் திடுக்கட்டு போனான். சித்தி, என்ன இது, அழுது கொண்டிருக்கிறீர்களே என்று வியப்புடன் கூவினான் அவன். மெல்ல அவனை திரும்பி பார்த்து ஒரு சோக புன்னகை செய்து, நான் எவ்வளவோ பொறுமையாக இருக்க முயற்சிக்கிறேன், ஆனால் என்னையும் மீறி சில சமயங்களில் அழுகையும் ஆத்திரமும் வந்து விடுகிறது. பெயருக்குத்தான் நான் எஜமானி, உண்மையில் அதை நிர்வகிப்பவர்கள் வேறு என்றால் கோபத்துடன். ஜெகதீசன் பற்களை கடித்தான். எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். கிரிதரன் நடந்து கொள்ளும் முறை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. ஆனால் அவனது அட்டகாசங்கள் வெகுகாலம் நீடிக்காது என்றான் உக்கிரமாக. இதுதான் சமயம் என்று தொடர்ந்து பேசினாள் சௌமுனி. என் மீது சிறிதும் அவனுக்கு மரியாதை இல்லை. அந்த சந்திரா இருக்கிறாளே, படு நீலி, அவளும் என்னை லட்சியம் செய்வதில்லை. அண்ணன் தம்பிகளுக்குள் ஏன் வீண் மனஸ்தாபத்தை உண்டாக்க வேண்டும்? குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் எல்லோரும் கௌரவமாக வாழலாம். பல காரணங்கள் பற்றி நான் இவர்கள் எனக்கு இழைக்கும் சிறுமைகளை பொறுத்து கொண்டு போகிறேன். இவ்வளவு நாளும் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லாமல் இருந்தேன். உன்னை பைத்தியம் என பட்டம் சூட்டி தயானந்தரின் சிகிச்சை விடுதலை அடைத்து வைத்தது இந்த கிரிதரனும் சந்திராவும் தான். இவர்களுக்கு உடந்தையாக இருந்தவன் அந்த கிழவன் டாக்டர் சுந்தரேசன். உண்மையை நான் தெரிந்து கொண்டு விட்டதால் அந்த மனிதனுக்கு என்னிடம் நேரில் பேசவே பயம், வெட்கம். நீ பைத்தியமல்ல, எல்லோரையும் போல சாதாரண மனிதன்தான் என்று சிரமப்பட்டு நிரூபித்து உன்னை வீட்டிற்கு அழைத்து வந்தது பற்றி கிரிதரனுக்கும் சந்திராவுக்கும் என்மேல் மகா கோபம். உன் அண்ணனும் தான் ஆதியிலிருந்து இந்த விஷயத்தில் சதி செய்தவன். மூளை சரியில்லாத பித்தன் என்று கற்பனை கதை கட்டி உன்னை தந்தையுடன் சேர்ந்து வாழ இடம் கொடாது
காசி, கல்கத்தா இப்படி பல ஊர்களுக்கு அனுப்பி வேடிக்கை பார்த்தான் என்றாள். அதற்கெல்லாம் விரைவில் அவனை பதில் சொல்ல வைக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் சித்தி என்று பற்களை மீண்டும் கடித்தான்